ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது உளுந்த வடை. இதை எப்பயும் நம்ம ஓட்டை போட்டு ரெகுலராக செய்கிற ரவுண்ட் ஷேப்பில் பண்ணாமல் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்து வடை எப்போதும் வெளி சைடு நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுந்து வடை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 1/4 கிலோ உளுந்த 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்படி உடைக்கும் போது நல்லா உடைஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் உளுந்து வடை நல்லா சாஃப்டாக வரும். அதோட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லாட்டி நல்லா இடித்து போட்டுக்கோங்க. அதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதுதான் உளுந்து வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்த உளுந்தை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் எதுவும் தண்ணி தெளிக்கல, நல்லா இந்த பதத்துக்கு வர மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருந்த உளுந்த ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆனியன், கட் பண்ணி வச்சுருந்த 4 பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கையளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், தேவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி எந்த ஸ்நாக் ஐட்டம் செஞ்சாலும் கட்டாயமாக பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். வடை நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். நம்ம வீட்டில் சுடுற மெதுவடையும் கடையில் விற்கிற மாதிரி சாஃப்டாக வரணும்னா நல்லா கலந்து விடுங்க. இப்படி கலந்து விடும்போது இந்த மாவில் ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும், அதுதான் இந்த வடைக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அதில் போட்டிங்கன்னா அது நல்லா மிதந்து வரும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் இதுதான் கரெக்டான பதம்னு. இப்போ வடை சுடுறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை குட்டி குட்டியாக நல்லா வடை மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரி உருண்டையாக மாவு எடுத்து அதில் சின்னதாக ஓட்டை போட்டு கூட செய்யலாம். மாவை போட்ட உடனே அதை கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க, இல்லாட்டி கரெக்ட் ஷேப் வராமல் அதில் உதிர்ந்துடும். இப்போ ஒரு சைடு வெந்ததும் அதை மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. உளுந்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. பொதுவாக இது பெண்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம்லாம் வராது. அதனால் உளுந்து களி, உளுந்து கஞ்சி, உளுந்து வடன் ஏதோ ஒரு ஃபார்மில் டெய்லி உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ வடை 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இது ஆயிலேருந்து எடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சிடலாம். இப்போ ஒரு வடையை கட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் உளுந்து வடை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.